கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது கூட பாசம் கூட அப்படி சொன்னாங்க, ஜபத்தினால உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எதனால எனக்கு சூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னாவே ஜபத்தினால மட்டும்தான் நிற்கிறேன். ஜபம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல என்னைக்கும் நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். என்னைக்கும் நான் மறித்து போயிருப்பேன்னு தான் சொல்ல முடியாது. இது வரைக்குமே இந்த சிறு பிராயத்திலிருந்து நான் வளர்ந்து இவ்வளோ இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க ஜெபம் மாத்திரமே. நான் போன வாரம் கூட ஒருத்தவங்க இதில் நிறைய காரியத்தை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னா அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் ஜெபத்தினால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஜெபம் இல்லைன்னு சொன்னால் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில எல்லாமே மாறும்னு சொல்லி போன வாரம் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் இந்த வாரம் கூட இந்த நாளே கூட எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக நான் அப்படி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு மூத்த மகளாக நான் பிறந்தேன். அவங்க நல்ல ஜெபத்தில் நடத்துறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. அவங்க என்னுடைய 6 வயசாக இருக்கும்போது எனக்கு இந்த தூணில் கயிறு கட்டியிருந்தாங்க. அதை குழந்தைகளாக சேர்ந்து விளையாட்டுருந்தோம். 4 பேர் சேர்ந்து விளையாட்டுருந்தோம். அந்த தூணை என்ன பண்ணாங்க, கீழே அறுத்துருந்தாங்க. சும்மா துணி காய போட்டதுக்கெல்லாம் அந்த தூணை வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் சாக்கு மேலே போட்டு அதில் விளையாடும் போது தூண் சாஞ்சிருச்சு. அப்போ என் கூட விளையாண்டுருந்த 3 குழந்தைங்க போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த தூணில் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய கால் வலது கால் வெட்டப்பட்ட அந்த கரெக்டாக அந்த நரம்பு பகுதியில் தான் அந்த தூண் கரெக்டாக விழுந்துச்சு. ஆனால் என்னுடைய நரம்புக்கு அந்த எலும்பு கரெக்டாக அந்த போனு எலும்புல ஒரு சின்ன ஒரு கிராக்கு கூட ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொன்ன காரியம் ஒரு சின்ன ஒரு கிராக்கு கூட ஆகலை. எப்படி தேவன் இவ்வளோ தூரம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தை, என்னோட வயசு 6 வயசு. ஒருவேளை இந்த தூண் என் காலில் விழுந்துச்சுன்னு சொன்னால் என் கால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு குடமாக தான் போயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய பாதுகாத்தா காரணம் என்னுடைய பெற்றோருடைய ஜெபம் மாத்திரமே. அந்த காலில் அந்த ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் சிவானந்த காலையில் செங்கோட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணவே கிடையாது. அந்த பிளட் போயிட்டே இருக்குது. எனக்குள்ள இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஜீவன் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த டொனால்ட் டாக்டர் அவங்களுடைய அப்பா தான் குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. இல்லை குழந்தை நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க, அதனால ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது செத்தே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. 11 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சதை அந்த பிஞ்சு வெளியே வந்தங்காட்டி அந்த சதை கூடி வர முடியாது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தொடையிலிருந்து தான் சதையை அறுத்து இந்த காலை வச்சு தைக்கணும். அப்படி தொடையிலிருந்து சதையை அறுத்து வச்சோன்னு சொன்னால் வளர்கிற பருவத்தில் அந்த குழந்தை ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கும். தொடையை அந்த வளர்ச்சி இருக்காது, சாஞ்சா நடக்கும். அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க, ஆண்டவர்கிட்ட எப்படியாவது என்னுடைய பிள்ளைக்கு ஜீவன் கொடுங்க, எந்த இடத்துலையும் சதையை எடுக்காம அந்த இடத்துல அவங்களே அந்த இது பண்ணி சதையை தைக்கிற மாதிரி நீங்கள் உதவி செய்ய சப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் வந்திருந்து அந்த எந்த இடத்துலையுமே சதையே வைக்காம அம்மா ஜெபிச்சது மூலியமாக அந்த ஜெபத்தை கேட்டு எந்த இடத்துலையுமே சதை அறுத்து எடுக்கப்படலை. காலிலேயே அந்த சதையை இழுத்து தைச்சாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய காலில் 28 தையல், அந்த வலது காலில் கீழே இருந்து 28 தையல் போட்டுருந்தாங்க. இது வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவன் அந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் விடிய காலம் வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. தேவன் அந்த நேரத்தில் கூட ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்து அந்த ஆப்ரேஷனை நல்ல முறையில் தேவன் நடத்தி கொடுத்தார். எல்லாமே சென்னை வாழ்க்கையில் செய்யவே கிடையாது. எப்போவுமே அந்த நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போல்லாம் வாக்கு தக்கத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெபமே ஜெயம் இந்த மாதிரி இதுவே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம். என்னுடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தினால தான் நான் ஜெயம் வச்சிருக்கேன். அதே போல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது எனக்கு பிளட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ மற்ற யாராச்சும் பிளட்டு ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க.
அப்ப அம்மா சொல்றாங்க பிளட் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ல படுத்துட்டே என்ன நான் படுத்துட்டு இருக்கேன். அம்மா எனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசு அம்மா கூட பேசும், நீ ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயம் பெறலாம்னு பார்த்ததியா, நீ எப்படி ஜெபிச்சு ஜெயம் பெறலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அந்த இடத்துல கூட ஒரு போராட்டத்தை கொண்டு. ஆனாலும் கூட தேவன் அந்த இடத்துல அவங்க ஜெபிச்சது மூலியமாக என் ஜீவன் காப்பாற்றப்பட்டுச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறேன். ஆட்டோல கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது, அதில் வந்து எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் போகும்போது அந்த கேட் போடுவாங்க. அந்த கேட்டெல்லாம் அப்போ வந்து கேட் கிடையாது. அப்படியே அந்த ஒத்தடி பாதை அப்படியே மேலே ஏறி ஆட்டோ மேலே ஏறி போயிட்டு இருக்குது. இந்த சைடும் டீலா இந்த சைடும் டீலா. அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் வர சவுண்டு கேட்கல. ஏன்னா அந்த சைடு முள்ளு நல்லா வளர்ந்துருக்குது, இந்த சைடு முள்ளு நல்லா வளர்ந்துருக்கு. ட்ரெயின் சவுண்டு கேட்கல, ஆட்டோ சவுண்டு கேட்கல. அப்போ திடீர்னு கொஞ்சம் கரெக்டாக அந்த தண்டவாளத்துக்கு இந்த ட்ரெயின் வரும்பொழுது கரெக்டாக ஆட்டோக்காரை பார்த்து ட்ரெயின் வந்துச்சுன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா எஸ்வே அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாங்க. அந்த இடத்துல ஆட்டோ எப்படி அதே இடத்துல நின்றுச்சு. பிரேக் போட்ட உடனே, ஏன்னா சடன் பிரேக் போட்டால் அந்த இடத்துல வந்து ஒன்று இந்த சைடு விழுகணும், இல்லாட்டி இந்த சைடு விழுகணும். ஆனால் தேவன் அந்த ஆட்டத்தில் இருந்து தேவன் காப்பாற்றி அந்த இடத்துல ஆட்டோ அப்படியே சடன் பிரேக் போட்டு அங்கேயே நின்றுச்சு. அங்கேயே நின்று தேவன் என்னுடைய ஜீவனையும் சரி என் பெற்றோருடைய ஜீவனையும் காப்பாற்றினா. ஜெபத்தினால எல்லாமே ஜெபம் தான். ஜெபம் இல்லைதான் ஜெயமே கிடையாது. அதனால ஜெபத்தினால தான் நான் முழு காப்பாற்றப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ரூமில் படுக்க வச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து அம்மா மடியில் என்னுடைய தலை வச்சுருக்காங்க, அப்பா மடியில் என்னோட கால் வச்சுருக்காங்க. ஜோமணிட்டு இருக்காங்க. என் கண்ணுக்கு தெரியுது பிசாசு ஒரு உருவம் வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே ஆடிட்டே இருக்குது. அது நடராஜ் சிலை மாதிரி அந்த பிசாசுடைய உருவம் நான் பார்த்தேன். அது ஆடிட்டே நிற்குது. அது எப்படியாவது என்னை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், என்னை சாங்க எடுக்கணும். ஏதாச்சும் பயந்து நிறைய பேர் அந்த ஆப்ரேஷன் பண்ண நேரத்தில் அந்த பயம் கொடுத்தோம்னா கொஞ்சம் பயம் வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி அது எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பிசாசு கொண்டு வரும். ஆனாலும் கூட அந்த ஜெபிக்க அந்த பிசாசு அப்படியே கண்ணை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. தேவன் அந்த இடத்துலையும் கூட ஒரு அற்புதம் செய்தார். நான் அதே போல் நான் வளர்ந்து வருகிற எல்லாம் 60 கூட ஃபுல்லாக ஜெபம் தான். எங்கள் பெற்றோர் வந்து அவங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருந்ததாட்டி எங்கள் அம்மா வந்து சமைக்கும் போது ஜெபிப்பாங்க. எப்பவுமே முழங்காலுக்கு வந்து வேர்க்க வாசிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்து அதே போல் நானுமே செய்த நிறைய வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறது. என்னைக்கு ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, வசனம் கிடையாது, ஒரு மனுஷங்க சொல்றது என்னன்னு சொன்னால் ஜெபிக்கிறவன் உறங்கலாம், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் உறங்கவே கூடாது. அதனால அவங்க எங்களுக்காக ஜெபித்த ஜெபங்களாக இருக்கட்டும், நாங்கள் ஜெபித்த ஜெபங்களாக இருக்கட்டும், ஒருவேளை முன்னாடி நாங்கள் அதை வந்து ஒரு விதையாக நாங்கள் போட்டது அது என்னுடைய வாழ்க்கையில் பின்னாட்கள் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்ந்த பிராயத்தில் எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருப்போம். 4-5 பிள்ளைகள் சேர்ந்து சபையில் போய் ஜெபிக்கிறது, ஆன்லைன் ப்ரேயர் போட்டு ஜெபிக்கிறது, நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நாங்கள் நல்லா பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எங்களை பார்த்து எல்லாரும் திட்டுவாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. எதுக்கு சும்மா போய் வீடாக போய் ஜோம் பண்ணுறீங்க, வீடாக போய் இது பண்ணுறீங்க, இந்த கேங்காக போய் ஜோம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி டிஸ்கரேஜ் தான் வரும். ஆனாலும் கூட அந்த அதுலேயும் பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு நம்ம ஜோம் பண்ண தானே போகிறோம், அதை ஆண்டுக்கு தெரிஞ்சுக்க சொல்லிட்டு அநேக நாள் நம்ம ஜெபிச்சிருக்கோம். அந்த ஜெபத்தின் மூலியமாக தேவன் வந்து நிறைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல அபிஷேகத்தை தந்திருக்கிறார், நிறைய நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, திருமணம் முடிக்கிறது, திருமணம் என்னுடைய சரீரத்தில் வந்து பிசாசு அந்த ஒரு அந்த அடிபட்டதுக்கு அப்புறமாகவும் கூட ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சு. என்ன பலவீனம்? அது எனக்கு எப்போவுமே என்ன ஆகுதுன்னா நிற்கவே நிற்காது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அது எப்போ நிற்குது எப்போ நிற்காது இது வரைக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. எப்படியாவது பிசாசு வந்து என்னை அழிக்கணும், என்னை வந்து இது பண்ணணும்னு நினைப்பான். ஆனாலும் கூட தேவன் இதுவரைக்கும் கூட என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதனுடைய சுத்தத்திலுமே அதுக்கு காரணம் ஒன்றே வந்து அது ஜெபம் மாத்திரம்தான். ஏன்னா நான் எந்த சூழ்நிலை என்னோட பலவீனத்தில் நான் என்றைக்குமே நான் பார்க்கவே மாட்டேன். என்னோட சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கும், என்னுடைய காலெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்கும். நான் அப்படியே அழுதுகிட்டே சர்ச்சுக்கு போன நாட்கள் உண்டு. ஜெபத்திலேயே என்னுடைய நாட்கள் மேக்ஸிமம் வந்து ஜெபத்திலேயே தான் என்னுடைய நாட்களை நான் கழிச்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஜெபத்துல நிறைய நன்மைகள் இருக்குது, ஜெபத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் பொழுது நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும்
நம்ம கண்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் பின் நாட்கள்ல வந்து நம்ம ஜெபிச்சதோடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் நம்ம வளர்ந்து வருகிற நாட்கள்ல நம்மளுடைய ஃபியூச்சர்ல தேவன் என்ன பண்ணுவார், அதுக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து கட்டிட்டு கொண்டே இருப்பார். என்னைக்குமே ஜெபம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெபாசிட் மாதிரி. நமக்கு எப்பப்பா கஷ்டப்படுது, எப்பப்பா ஆபத்து வருது, அந்த சமயத்துல அந்த டெபாசிட் என்ன பண்ணும், நம்மளுக்கு உதவுவது போல ஜெபம் என்னைக்குமே எனக்கு ஒரு டெபாசிட் மாதிரி. நான் அந்த வாழ்க்கை பிராயத்தில் எங்கள் சொந்தக்காரங்களை கூட பார்க்க போக மாட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க, சுற்றி வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, பாபான்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்,